ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தரமான படம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, இந்த படத்தை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்லிடுறேன். அப்போதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்னும் பயங்கரமா இருக்கும். அதுக்கு முன்னாடி நாம கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 12 நாளைக்கு மேல ஆகுது. என்னடா ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால இருந்துட்டு தான் இவ்வளவு நாள் உங்களுக்கு டிலே ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வியூஸே போறது கிடையாது. இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி படத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்தணும் இல்லையா? அதனால இன்னைக்கு ரிவ்யூ சொல்ல வந்துட்டேன். இந்த படத்தோட ஒன்லைனர் வந்து, இந்த உலகம் அழிய போகுதுங்க. ஆமா, இந்த உலகம் அழிய போகுது. இந்த உலகத்துல இருந்து தப்பிக்கிற ஆள் யாரு? நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் அவங்க பையனும் தான். இவங்க ரெண்டு பேரும் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு தப்பிக்க போறாங்க. ஏன்னா ஒரு பெரிய சுனாமி வந்து இந்த உலகத்தையும் அப்படியே அழிச்சு முடிக்குது. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த சுனாமியில மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த சுனாமியில இருந்து தன்னோட பையனை காப்பாத்தினாலா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரி, வாங்க ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஆமா, நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பையன். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிடையாது, ஓகேங்களா? நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட பையனும் தான் இருக்காங்க. ரெண்டு பேர் தான் இந்த வீட்டுல இருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா இந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பணக்காரங்க வீடுலாம் தங்குறது, அந்த மாதிரி பெரிய காம்ப்ளெக்ஸ்ல தான் நம்ம ஹீரோயின் இருப்பா. அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் ராவடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மா வாங்க ஸ்விம்மிங் பண்ண போலாம், அம்மா வாங்க ஸ்விம்மிங் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. அவங்க ஒரு தடவை சொல்றாங்க, டே உனக்கு வேலையே இல்லையா, சரி ஸ்விம் பண்றியா, சரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சின்ன பையனும் என்ன பண்றான், இந்த பெட்ஷீட் குள்ள மூடிட்டு நான் தண்ணிக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் இருந்துட்டு சொல்றாங்க, ஏண்டா தண்ணிக்குள்ள எல்லாம் போனா மூச்சு விட முடியாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே வெளியில பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு சரி சாப்பாடு ஏதோ ஒன்று சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் பக்கம் போறாங்க. அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே காலையில சாப்பாடு பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேகமா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கும் போயாகணும். அதே மாதிரிதான் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த சின்ன பையன் என்ன பண்ணிடுறான், அந்த ரைஸ் பால் அப்படியே தட்டி விட்டுறான். நம்ம ஹீரோயினுக்கும் சரியான கோவம் வந்துருது. இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையில ஒரு டேப கொடுத்துட்டு டிராயிங் பண்ண சொல்லிடுறாங்க. அந்த சின்ன பையனும் பாத்தீங்கன்னா டிராயிங் பண்ணிட்டு அம்மா கிட்ட காட்டுறான். அம்மா இங்க பாருங்க, நீங்களும் நானும் இருக்கும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, தன்னோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இங்க பாருங்க, நான் கொஞ்ச நாளைக்கு வர மாட்டேன், அதனால என்ன போன் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்குது. போனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா வெறும் தண்ணியே மிதந்து வந்துகிட்டு இருக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, தன்னோட பையனை கூட்டி தோல் மேல வச்சுக்கிட்டு, சரிங்க முதுகு மேல வச்சுக்கிட்டு அப்படியே படி ஏறி போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், லிப்ட் எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு. இல்ல அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் கீழே எட்டி பாக்குறாங்க. அவ்வளவுதான் போச்சு, எல்லாருமே அப்படியே பாத்தீங்கன்னா கீழே செத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சுனாமில மாட்டிக்கிட்டு. நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா தன்னோட பையனை அப்படியே முதுகு பின்னாடி வச்சுக்கிட்டு தூக்கிட்டு மாடி ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோயின் போயிட்டே இருக்கிறப்ப அந்த தண்ணியும் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த சுனாமி தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே அப்படியே மேலும் இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா படிக்கட்டும் அவ்வளோக்கா ஏற முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பையனையும் தூக்கி ஏறி போகணும். கொஞ்சம் வாய் வளரும், இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ ட்ரை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்படி நம்ம ஹீரோயின் போயிட்டே இருக்குது. கடைசி அந்த மாடியில பாத்தீங்கன்னா இந்த நிறைய ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சு இந்த ஸ்கைக்கில் இந்த பழைய பொருள் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்த அப்படியே ஃபில் அப் பண்ணிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சரி திருப்பி நம்ம கீழே இறங்கி போக முடியாது, சைடுல இருக்கிற இந்த திட்ட புடிச்சிட்டு அப்படியே எப்படியோன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா பெரிய சுனாமி வருதுங்க. அந்த சுனாமி அப்படியே நம்ம ஹீரோயினை அடிச்சு தள்ளிக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள இழுத்துட்டு போகுது. நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு ஒரு காட்ஸ் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கரெக்டான டைமுக்கு பாத்தீங்கன்னா அந்த காட்ஸும் வந்து நம்ம ஹீரோயினோட அந்த பையனும் பாத்தீங்கன்னா காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனை போட்டு ரொம்ப கொஞ்சறாங்க. நீ விட்டுருந்தா நான் செத்து போயிருப்பேன். ஏன்னா சின்ன பையனுக்கு கொஞ்சம் விட்டா பேச்சு மூச்சே கிடையாது. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த காட்ஸ் கிட்ட நன்றிக்கு மேல நன்றி சொல்றாங்க நம்ம ஹீரோயின். ஓகே ரைட். அப்படியே அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எங்க வந்திருக்காங்க, ஒரு மேல் ஃப்ளோர்ல ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ளதான் வந்திருக்காங்க. எதுக்காக, இந்த சின்ன பையனுக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்திருக்கும். அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பையனை ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அதே கட்டத்துல இந்த காட்ஸ்ன்னு சொல்லியிருந்த பாத்தீங்களா, அவரை தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அவர் என்ன பேசுறாருன்னா, இங்க பாருங்க கமாண்டர், நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை நான் காப்பாத்திட்டேன். இந்த பில்டிங்கோட டாப்புக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துடுறேன்
வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே டப்பு டப்புன்னு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில போறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டோட டோரும் நெருப்பால உடைச்சு தள்ளிக்கிட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கேஸ் எல்லாமே ஃபுல்லா லீக்கேஜ் ஆயிடுச்சுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் உடைச்சு நெருப்பா வந்துகிட்டு இருக்கு. சரி ரைட், இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, அதாவது படியே ஏறி போக முடியாது இல்லையா. அப்படியே பாத்தீங்கன்னா ஃப்ளோர் விட்டு ஃப்ளோர் மேல கை பிடிச்சி ஏறி ஆகணும், வேற வழியே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காட்சு பையன் என்ன பண்ணிடுறான், அப்படியே மேல ஏறிக்கிறான். அவன் மேல ஏறிட்டு இங்க பாருங்க, ஒண்ணு நீங்க வாங்க, உங்க பையனை பாத்தீங்கன்னா முன்னாடி கொடுங்க, நான் மேல தூக்கி வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்சு பையன் சொல்றான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்க, சரி ஓகே பையனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை முதல்ல கொடுத்துறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் ஜம்ப் பண்ணலான்னு பண்றாங்க. அப்படி பண்றப்ப நம்ம ஹீரோயினுக்கு காலு வலிக்கி விடுது. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் எங்க போயிட்டு இருக்காங்க, அந்த சுனாமில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சுனாமிக்குள்ள ஒரு காரு முழுகிறத நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள இருக்கிற ஃபேமிலி எல்லாம் நம்மளுக்கு காட்டுறாங்க. ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. அந்த சீனை கட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நல்லாவே நீச்சல் தெரியும் போல. அதனால அப்படியே நீச்சல் அடிச்சு மேல வந்துடுறாங்க. அப்படியே திருப்பி அந்த ஃப்ளோரோட இருக்கிற படிக்கட்டெல்லாம் அப்படியே மெதுமெதுவா ஏறி இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டாப் ஃப்ளோருக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் யாரை மீட் பண்றாங்க, அதாங்க அந்த காட்ஸ் பயபுலன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பயபுல இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, இவங்களை காப்பாத்து வர ஃபிளைட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுமாமா, ஆனா எப்படியோன்னு வந்துரும், ஆனா அந்த ஃபிளைட்ல நீங்க மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா. அப்ப நான் மட்டும் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறா. இங்க பாருங்க, நீங்க ஒரு சயின்டிஸ்ட், நீங்க இந்த உலகத்தை விட்டு போனாதான் உங்கள மாதிரியே ஒரு ஜெனரேஷனை உருவாக்க முடியும். அது மட்டும் கிடையாது, உங்க பையன் மாதிரி இன்னொரு குளோனை கூட உங்களால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். இதே கிளாப்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த பில்டிங்கோட டாப்க்கு போயிடுறாங்க. யாரு, நம்ம ஹீரோயின், ஹீரோயினோட பையன், அதுக்கப்புறம் அந்த கார்டு. அவனை பாத்தீங்கன்னா நம்ம ப்ளூ சட்டைன்னு சொல்லிப்போம் சரிங்களா, ஏன்னா அவன் ப்ளூ சட்டை வேர் பண்ணிருக்கான், அதனால ப்ளூ சட்டைக்காரன் சொல்லிடுவோம் ஓகேங்களா. அவ்வளவுதான். அந்த ப்ளூ சட்டைக்காரன் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பையனை இதே இடத்துல விட்டுட்டு போக சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோயின் இந்த இடத்த விட்டு கிளம்பினாதான் இந்த பூமி மாதிரி இன்னொரு பூமியை உருவாக்க முடியும். அதாவது ஒரு குளோனை மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா உருவாக்குற திறமை இருக்குங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தி இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ அழுது கெஞ்சி பாக்குறா, என்னோட பையனை மட்டும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. ஆனா அதுக்கப்புறம் கடைசியில அவளுக்கே புரிஞ்சிருது, இந்த உலகத்தை நாம தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி போறா. அப்படியே ராக்கெட் லான்ச் ஆகுறது நம்மளுக்கு காட்டுறாங்க. மேல போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அந்த ராக்கெட் அப்படியே மேல போக போக கீழே பாத்தீங்கன்னா பூமி எல்லாம் அழிவுறத அப்படியே ஒரு வியூவா நம்மளுக்கு காட்டுறாங்க. அவ்வளவுதான். பூமி பாத்தீங்கன்னா இப்ப துண்டிப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் பூமிக்கும் இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கும் ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது. இவங்களே பாத்தீங்கன்னா ஒரு பூமியை கிரியேட் பண்ணி இவங்க ஒரு குளோன் மாதிரி செட் பண்ணா மட்டும்தான் திருப்பியும் மனித பிறப்புன்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க எப்படி இந்த உலகத்தை உருவாக்க போறீங்க, யார் மூலமா தொடங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவ்வளவுதான். நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கா, அதாவது நான் ஒரு தாயை உருவாக்க போறேன், அந்த தாய்க்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கும் அப்படின்ற மாதிரி உருவாக்க போறேன். அந்த தாய் தன்னோட குழந்தைய தேடுற மாதிரி இருக்கும். ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த சிப்செட் ஓகே, நம்ம இந்த ஜெனரேஷன்ல உருவாக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கவே டப்புன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளாக் ஆகுது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் திருப்பியும் தூங்கி எந்திரிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல பார்த்தா அந்த சின்ன பையனை காணோம். என்னடா அது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரூம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டு இருக்கா. அப்பயுமே அந்த சின்ன பையனை காணோம். அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வராங்க. வெளியில வந்து அங்க இருக்கிற எல்லா ஃப்ளோரையும் அப்படியே சுத்தி முதி தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பையனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ சட்டக்காரனும் வந்துடுறான். இங்க பாருங்கம்மா, உங்களை எப்படியாச்சும் இந்த பூமியில இருந்து நான் ஸ்பேஸ்ஷிப்புக்கு அனுப்பிச்சு வைப்பாங்கணும், அப்பதான் இந்த பூமியை காப்பாற்ற முடியும்னு சொல்லி திருப்பியும் ஃபர்ஸ்ட் இருந்து அதே புராணத்தை பாத்தீங்கன்னா திருப்பியும் இந்த பையபுல எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கவே டப்புன்னு அவங்கிட்ட இருக்கிற ஒரு கண்ணை எடுத்து சுடலான்னு போகவே அப்படியே நம்ம ஹீரோயின் மேல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வெடிச்சிட்டு பாத்தீங்களா அந்த சிலிண்டர்ல இருந்து அப்படியே பறந்தடிச்சு உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே ஏதோ ஒரு பொண்ணு லிப்ட்ல மாட்டிருப்ப போல. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஒரு வழியா காப்பாத்தி கொண்டு வந்து மேல சேர்த்திருப்பா. அப்படியே அந்த சீனை நம்மளுக்கு கட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் எல்லா ரூமையும் தேடிக்கிட்டு இருக்கா, தன்னோட பையன் கிடைச்சிட மாட்டானா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரூம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போட்டு கிளச்சி தேடிக்கிட்டு இருக்கா. அப்படியே தேட அவளுக்கு முழுசா களைச்சு போயிருது. அப்படியே நம்மளுக்கு இன்னொரு சீனா காட்டுறாங்க. அதாவது அங்க ஒரு ஜோடி இருக்குங்க. அவங்களுக்கு இப்பதான் பாத்தீங்கன்னா குழந்தைய பிறந்திருக்கு. அந்த குழந்தைய அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த குழந்தைய பிறந்திருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை சாவ போகுதுன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த சுனாமி வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே நம்ம ஹீரோயினை திருப்பி காட்டுறாங்க. இந்த இடத்துல நல்லா ஒண்ணு நோட்டீஸ் பண்ணுங்க. அதாவது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்ப செத்து திருப்பி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட டி-ஷர்ட்டை நோட் பண்ணீங்களா? ஆமா, அவங்களோட டி-ஷர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன்னு இருக்கும். அந்த நம்பர் பாத்தீங்கன்னா இவங்க செத்து திருப்பி வர பாத்தீங்கன்னா அந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான், அப்பப்ப போய் இந்த கபோர்ட் போர்டுல ஒளிஞ்சுப்பான். அதனால அங்க இருக்கிற ஒரு கபோர்டு போரை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் திறக்கிறாங்க, கபோர்ட் டோர். சரிங்களா, இப்படி அவங்க தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கிற கேப்ல என்ன ஆகி போயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்ஸ் பசப்புள்ளைங்களா இருக்கானுங்க பாத்தீங்களா, அந்த பயப்புள்ளைங்களாம் வந்து நம்ம ஹீரோயினை அடிக்க வர கரெக்டா அந்த ரூமுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுனாமி வர அந்த பயப்புள்ளைலாம் அடிச்சு தூக்கிட்டு போயிருது. நம்ம ஹீரோயினும் சும்மா கிடையாதுங்க, கொஞ்சம் விட்டா செத்து போயிருப்பா. எப்படியும் நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு மேல வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யோசனை தோண்ட ஆரம்பிக்குது. ஆமா, கடைசியா நம்ம பையன்கிட்ட என்னையும் ஒண்ணு சொன்னோம், அதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி பாக்குறா. அதாவது அந்த பையன்கிட்ட என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் திருப்பியும் பார்த்தனா எப்படியோன்னு வந்துருவேன், அது வரைக்கும் நீ போய் ஒரு இடத்துல சேஃபான இடத்துல ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஐடியா வருது, ஒருவேளை அந்த இடத்துல ஒளிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்கோட டாப்ல வந்து ஒரு கபோர்ட் டோர் இருக்குங்க, அந்த டோர் ஓபன் பண்ணி பார்த்தா ஆமா இப்ப அந்த சின்ன பையன் அந்த இடத்துல தான் இருக்கான். அவ்வளவுதான், எவ்வளவு பெரிய போராட்டம் இந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்கு, இந்த சின்ன பையனை சுனாமில இருந்து காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. சரி ரைட், எல்லாம் முடிஞ்சு படமும் முடிஞ்சா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருப்பி அந்த காட்ஸ் பயப்புள்ளைலாம் வந்து நம்ம ஹீரோயினை புடிச்சு தரன்னு எடுத்துட்டு போறாங்க. அந்த பையன் கூட சேரவே விட மாட்டேங்கிறாங்க, அந்த சின்ன பையன் கூட. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இல்ல விடுங்க, என் பையன் கூட போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. அப்படியே அந்த காட்ஸ் நம்ம ஹீரோயினை புடிச்சு இழுத்துட்டு போகவே அதே டைம்ல ஒரு பெரிய சுனாமி வந்து அப்படியே அந்த கும்பலை அடிச்சு தூக்கிட்டு போகுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எப்படியும் அங்க இருக்கிற ஒரு சின்ன கல்லு மேல ஒட்டி பிடிச்சிக்கிறா. அவ்வளவுதான், நம்மளுக்கு எல்லாமே ஒரு பழைய இல்யூஷன் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா லவ் பண்ணது, மேரேஜ் பண்ணது, இதெல்லாம் சொல்லி ஒரு இல்யூஷன் மாதிரி நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஏதோ ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள போன மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே வானத்து மேல பறந்துகிட்டு இருக்கா, அப்படியே பாத்தீங்கன்னா பூமி பக்கம் வந்துகிட்டு இருக்கா. ஏன்னா இந்த மாதிரி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அதே கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் திருப்பி பூமிக்கு வந்த மாதிரி இருக்கா. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பையன் கூட சேர்ந்துட்டா, அதாவது தன்னோட பையன் கூட சேர்ந்துட்டா. சரிங்களா, அப்ப இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை இப்பதான் மிஷினே கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது அதுதான் ரியல் லைஃப். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் செத்து வந்தது பாத்தீங்கன்னா ஒரு சிப் செட். சரிங்களா, அந்த சிப் செட்ல இப்பதான் ஜெயிச்சிருக்கா. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கேம் போனா எப்படி இருக்கும், அது ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவீங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த படமும். ஆனா கதை நல்லா வித்தியாசமா இருக்குங்க. சரிங்களா, சரி ஓகே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி நிறைய படம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இன்னொரு படத்துல மீண்டும் சந்திப்போம்.